கவிஞர் அறிவுமதி வணக்கம். இந்த இழப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தோழர் நல்லக்கண்ணோட இழப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உலக தமிழர்களுக்கான என்று சொல்ல மாட்டேன், உலக தமிழர்களுக்கான அடையாளமாக இருந்தவர் ஐயா. ஆனால் உலக உயிர்களுக்கான தலைவராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். அவர் நூற்றாண்டை தாண்டியும் தமது மூச்சை ஆண்டு தமிழர்களுடைய வாழ்வியல் நலனிலும் சூழலியல் சார்ந்த அந்த போராளியாகவும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஐயா அவர்கள் ஒவ்வொரு தமிழர்களுக்குமான பண்பாட்டு விழுமியத்தின் ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக வாழ்ந்தார். எல்லா நேரங்களிலும் எவர் சென்றாலும் ஒரு தாய்மை கலந்த அன்போடு அவர் எங்களை வரவேற்று மகிழ்வித்த அந்த நாட்கள் எல்லாம் அப்படியே நினைவின் நிழற்படங்களாக உதிர்ந்து எங்களை கண்ணீர் வரவழைக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் ஐயா அவர்கள், நான் சங்க இலக்கியத்தில் அதிக ஈடுபாடு இருக்கிறேன் என்ற அந்த எழுத்துக்களை ஆனந்த விகடனில் வருகின்ற பொழுது வந்த வியாழக்கிழமை முதல் காலையில் என்னை வாழ்த்துகிற ஒரு தாய் ஐயா நல்லக்கண் அவர்கள்தான். அத்தகைய பாராட்டி இளையோர்களை வளர்க்கின்ற ஒரு இளையோராகத்தான் அவரை நான் பார்க்கிறேன். அவருடைய வாழ்க்கை தூய்மையானது. அவர் பேச்சு தலைவர் அல்ல, அவர் தமிழ் சமூகத்தின் நலன் கருதிய மூச்சு தலைவராகத்தான் அவரை பார்க்கிறேன். அந்த மூச்சு நின்றுவிட்டது என்பது நம்ப முடியவில்லை. காலம் மூப்பை காட்டி அவரை அழைத்திருக்கலாம், ஆனால் வரலாறு அவரை தொட்டில் கட்டி ஒரு குழந்தையாகவே என்றும் சுமந்து தன்னுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ள உலக அனைத்து உயிர்களுக்குமான பெரியோர் சிறியோர் என்று நினைக்காத ஒரு சமநிலை சமூகத்தை அவருடைய பெயரும் ஒரு போராட்ட கருவியாக நமக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கும். அவருடைய வாழ்க்கை என்பது அது வரலாறு அல்ல, உலக தமிழர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த கைகாட்டி மரம் போல அது நமக்கு, கலங்கரை விளக்கம் போல அது நமக்கு என்றும் ஒளியூட்டி கொண்டே இருக்கும். ஐயா இறந்தார் என்பது பொய், அவர் வாழ்கிறார் என்பதுதான் மெய். எனவே மெய் போனாலும் அரசியலின் மெய் மனிதன் ஐயா நல்லக்கண்ணன் என்றும் என்றும் நமக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டே இருப்பார். அவருடைய பெயர் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையும் செயலும் கூட நல்ல கண்ணுவாக நல்ல பார்வையை நமக்கு தந்தவராக வாழ்ந்து கொண்டிருப்பார் ஐயா நல்லக்கண் அவர்கள். வாழ்க அவரது புகழ். கவிஞர் அறிவுமதி, உங்களுக்கும் தோழர் நல்லக்கண்ணுக்குமான உறவு எப்படி இருந்திருக்கு? மேலும் நீங்கள் அவரை நேரில் சந்திச்சிருக்கீங்களா? அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? இல்ல, அவரை நான் அவருடைய வீட்டு தெற்கு போக் சாலையில் நான் தங்கியிருந்த போது பக்கத்து அலுவலகம்தான் பொது உடைமை இயக்க அலுவலகம். ஐயா அவர்களிடம் நான் ஒரு பிள்ளையை போல வளர்ந்தவன். அவரிடம் இருந்த ஒரு பெரிய பண்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பாரதி என்று தனித்த பெயராக ஒரு பெயரை அவர் எப்போதும் உச்சரித்ததில்லை. பாரதி என்று சொன்னால் பாரதிதாசன் என்று அந்த இரண்டு பெயரின் இரட்டையருடைய பெயராகத்தான் நான் அவர் சொல்ல என் காதுகளில் வாங்கி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். அப்படித்தான் அவர் பெரியார் என்றால் அம்பேத்கர் என்ற அந்த இரண்டு ஆளுமைகளையும் இணைத்து சொல்லுகிற ஒரு பண்பாடு அவரிடம் இருந்தது. எனவே அவர் பண்பாட்டின் விழுமியத்திலும் உச்சத்தில் இருந்த ஒரு தலைவர். அடிக்கடி அவரை சந்தித்திருக்கிறேன். நான் சங்க இலக்கியத்தில் ஈடுபாடு உள்ளவன் என்பதை அறிந்தவுடன் அவரிடம் இருந்த சங்க இலக்கிய அந்த தொகுப்புகளை எல்லாம் எடுத்து, இதனை உன்னுடைய நூலகத்தில் கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்துக்கொள் என்று ஒரு தாய் மகளுக்கு அனுப்பி வைக்கிற சீதனம் போல எனக்கு அந்த நூலக அடுக்கில் இருந்து அவர் அந்த நூல்களை எடுத்து கொடுத்து, அதற்குள்ளாக தோழர் அறிவுமதிக்கு என்று அவர் எழுதி கொடுத்த கையெழுத்து அது என் காலத்தின் நீளம் வரை மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையின் என் பிள்ளைகளுக்குமான அதை ஒரு பாதுகாப்பாக நான் வைத்திருக்கேன். எப்பொழுது சென்னைக்கு போனாலும் நான் அவரை சந்திக்காமல் இருந்ததில்லை. என்னுடைய வழி நூலுக்கு அவர் கொடுத்த அணிந்துரை மறக்க முடியாத ஒரு தாய்மை உரை.
கடைசியாக நான் தாய்ப்பால் என்ற என்னுடைய நூலை அவரிடம் கொடுத்த போது அதை மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டு அந்த தள்ளாத வயதிலும் ஒரு மேலாடையை தேடி அதை மகிழ்வாக எனக்கு ஒரு சங்க இலக்கியத்துக்கு இப்படி ஒரு நூல் கொடுத்திருக்கிறாயே என்று அவர் எனக்கு அதை போர்த்தி ஒரு மகனைப் போல் பாராட்டிய அந்த தருணங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன. ஒரு தனித்த அறிவுமதிக்கான நல்லக்கண் ஐயாவை நான் பார்க்கவில்லை. அவர் உலக உயிர்களுக்கான ஒரு சட்ட தலைவராகவே பார்க்கிறேன். எனவே நன்றியுள்ள தமிழர்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு அவருடைய சிலையை மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையின் வரலாற்றையும் குழந்தைகளுக்கு பாடமாக வைத்து நாம் இத்தகைய தலைவர்களை போற்றி பாதுகாத்தால்தான் நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டு விழுமியத்தை வாழையடி வாழையாய் நம் தலைமுறைக்கு வளர்த்து கொடுப்பது. அப்படி ஒரு தூய வாழ்க்கையை வாழ்ந்த அந்த தலைவர் இன்று நம்மோடு இல்லை என்று சொல்வது என்னால் நம்ப முடியவில்லை. என் கண்ணீரை அவருக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். ஐயா, நீங்கள் கூறியது போல் அவரிடம் நிறைய பண்புகள் இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துட்டு போவேன் அவர்கிட்ட இருந்து அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவர் மக்களுக்காக உழைப்பவன் தன்னலத்தை மறக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மிகச்சிறந்த கருத்தை அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் பொய்யில்லாத மனிதனாக வாழ்ந்தார். அவர் கையில் மகிழ்வுந்து கிடைத்தாலும் அதை தன்னுடைய இயக்கத்திற்கு கொடுத்தார். கோடி ரூபாய் கையில் கொடுத்தாலும் அது என் அனைத்து மக்களுக்குமான செலவுக்கு அதை ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைத்தவர். பொது வாழ்க்கைக்கு வருகிற ஒவ்வொரு மனிதனும் சுயநலமற்று மேடையில் ஒன்றை பேசி வாழ்க்கையில் ஒன்றை செய்கிற அந்த தலைவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டை இன்றைக்கு இழந்திருக்கிற இவருடைய பெயரை சொன்னால் ஒவ்வொருவரும் ஒரு தூய உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு மிகச்சிறந்த தூய உள்ளத்தை உருவாக்குகிற ஆற்றல் அவர் வரலாற்றுக்கு உண்டு. அது நல்லக்கண்ணு என்ற அந்த பெயருக்கே உண்டு என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.